ஹாய், வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, குப்லா கான் அப்படிங்கிற ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். இதை எழுதின பொயட் யாருன்னா சாமுவல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜ். இவர் ஒரு ரொமான்டிக் பொயட். இவரோட போயம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா, சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் இருக்கும், ஃபேண்டசி இருக்கும், இமேஜினேஷன்ஸ் இருக்கும். ஃபேண்டசின்னா என்ன? ஃபேண்டசினா கற்பனைகள் இவரோட போயத்தில் அதிகமாக இருக்கும். சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ்னால் அமானுஷ்யங்கள், அதாவது கோஸ்ட், அந்த மாதிரிலாம் இவரோட போயம்ஸில் இருக்கும். நம்ம பார்க்க போகிற இந்த போயத்தை இந்த பொயட்டு எப்படி எழுதுனாங்கன்னா, ஒரு நாள் இவங்க நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது ஓபிஎம் எடுத்துகிட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஓபிஎம்னா என்னென்னா அந்த ஸ்லீப்பிங் ட்ரக்ஸ், அதாவது ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்களோட ஃபிசிக்கல் கண்டிஷனுக்காகவோ இதுக்காகவோ எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்துகிட்டு அவங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க ஹாஃப் ஸ்லீப்பாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரீம் வந்திருக்கு. அவங்க ட்ரீமில் நடந்தது தான் இந்த போயமாக அவங்க எழுதியிருப்பாங்க. அப்போது அவங்க அப்படியே ட்ரீமை கண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ அவங்கள அந்த பொயட்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அதனால இந்த பொயட்டுக்கு திரும்பவும் அந்த ட்ரீம்குள்ளே போக முடியல. அதனால மீதி இருக்கிற போயத்தை ஒரு சும்மா இவரே கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். அதனால இது ஒரு எந்த ஒரு கோஆர்டினேஷனும் இருக்காது. இவரோட போயத்தில் ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீல் இந்த பொயட்டுக்கு இருந்திருக்கும். இந்த மாதிரி இன்கம்ப்ளீட்டாக குப்லா கான் போயம் இருக்கிறதுனால இவர் 1716 இந்த போயத்தை எழுதியிருந்தாலும் அதை பப்ளிஷ் பண்ணாமலே வச்சுருப்பார். இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிக்காமல் பப்ளிஷ் பண்ணாமலே வச்சுருப்பார். அப்போ தான் அவரோட ஃப்ரெண்டு லார்டு பைரன் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்பார், பப்ளிஷ் பண்ண இது நல்லா இருக்குது இந்த போயம், அந்த மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டோன்னா 1816 தான் இந்த போயமத்தை பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த பொயட் இந்த போயத்துக்கு அவங்களே ஒரு சப்டைட்டில் கொடுக்குறாங்க. என்னென்னா எ விஷன் இன் அ ட்ரீம். அதாவது இது ட்ரீமில் வந்த போயம் தானே, ட்ரீமால் இந்த போயம் எழுதுனாங்க. அதனால் எ விஷன் இன் அ ட்ரீம், இல்லைன்னா ஃப்ராக்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஃப்ராக்மெண்ட்னா என்னென்னா ஒரு இன்கம்ப்ளீட் அன்ஃபினிஷ்டு போயம்ட்டு இந்த பொயட்டே இந்த போயத்துக்கு 2 சப்டைட்டில் கொடுக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் சாமுவேல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜ் இந்த பொயட் யாரை பற்றி சொல்லியிருக்காருன்னா, இந்த குப்லா கானோட பேலஸை பற்றி சொல்லியிருக்காங்க. குப்லா கான் யாருன்னா ஜனடு அப்படிங்கிற பிளேஸை ரூல் பண்ணுற ஒரு கிங். இவரோட இந்த கிங்கோட கிராண்ட் ஃபாதர் யாருன்னா கெங்கிஸ் கான். எப்போது இவரோட பேலஸ் எங்கே இருக்குன்னா, அங்கே மவுண்டெயின்ஸ் இருக்குது. ஆல்ஃப் அப்படிங்கிற ஒரு சாக்ரெட் ரிவர், ஒரு புனித ரிவர் வேறு இருக்காங்க. அப்புறம் மவுண்டெயின்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கே அந்த ரிவரில் உள்ள தண்ணி எல்லாம் ஒரு கேவ்ஸ் வழியாக, அதாவது ஒரு குகை மாதிரி இருக்குது, அந்த வழியாக அந்த வாட்டர் எல்லாம் ஃப்ளோ ஆகி லாஸ்ட்டில் இட் ரீச்சஸ் த சீ, அதாவது கடலில் போய் சேருதான். அந்த மாதிரி அங்கே உள்ள அட்மாஸ்பியரை ஃபஸ்ட்டு போர்ட்ரேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. In Xanadu did Kublai Khan a stately pleasure-dome degree where Alf, the sacred river, ran through caverns measureless to man down to a sunless sea. அதாவது இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சன்னடு அப்படிங்கிற பிளேஸில் தான் குப்லா கானோட அந்த பேலஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆல்ஃப் அப்படிங்கிற ஒரு சாக்ரெட் ரிவரும் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே கவான்ஸ் அப்படின்னா ஒரு பிக் கேவ் ஒன்று இருக்குது. அது வழியாக தான் அந்த ரிவரோட அந்த வாட்டர்லாம் அப்படி ஃப்ளோ ஆகி, அதாவது அங்கே சீல சன்லெஸ் சீனா ரொம்ப காமான சீக்குள்ளே அந்த கூலான சீல மிக்ஸ் ஆகுது. So twice 5 miles of fertile ground with walls and towers were girdled round, and there were gardens bright with sinuous rill where blossomed many as incense bearing tree. இங்கே அங்கே twice 5 milesனா என்னென்னா 10 acres of fertile groundனா, அதாவது விளைநிலம்லாம் இருக்குது. 10 miles விளைநிலங்கள் இருக்குது. அப்புறம் வால்ஸு, டவர்ஸு, அப்புறம் சினுவஸ் ரில்ஸ்னால் என்னென்னா அங்கே நீரோடைகள்லாம் இருக்குது, ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் அங்கேருந்து நல்லா ப்ளசண்ட்டான ஸ்மெல் வருது. நல்ல ஒரு, அதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வருது. அது எதுலேருந்து வருதுன்னா இன்சென்ஸ் பியரிங் ட்ரீனா, அந்த ட்ரீ ஒரு ஃப்ராக்ரண்ட்டான ட்ரீயா, அந்த ட்ரீலேருந்து தான் அந்த ஸ்மெல், ப்ளசன்ட் ஸ்மெல் வருது. அண்ட் ஹியர் வேர் ஃபாரஸ்ட் ஏன்ஷியன்ட் ஆஸ் த ஹில்ஸ் என்ஃபோல்டிங் சன்னி ஸ்பாட்ஸ் ஆஃப் க்ரீனரி. அதாவது அங்கே ரொம்ப ஏன்ஷியன்ட் பழமையான அந்த ஃபாரஸ்ட் இருக்குது. அதில் நிறைய ஹில்ஸ் இருக்குது, மலைகள்லாம் இருக்குது. அங்கே சன்னி ஸ்பாட்ஸ் ஆஃப் க்ரீனரின்னா என்னென்னா, அங்கே நல்ல வெயில் அடிக்குது, ரொம்ப க்ரீனிஷாக அந்த இடம் இருக்குது. But oh, that deep romantic chasm which slanted down the green hill athwart a sudden cover, a savage place as holy and enchanted.
அங்கே உள்ள ஹில்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்லாண்டிங்காக இருந்த மாதிரி இருக்குது. அத்வர்ட் அப்படின்னா அக்ராஸ் செடன் கவர்னா, செடன்கிறது ஒரு ட்ரீ, அந்த ட்ரீ வந்து அந்த ஹில்ஸை வந்து கவர் பண்ணி இருந்த மாதிரி இருக்குது. சேவேஜ் பிளேஸ்னால் இது வந்து பார்க்கவே ரொம்ப வயலண்ட்டாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் ஹோலியாகவும் இருக்குது. ஹோலின்னா ரொம்ப புனிதமாக பார்க்குறதுக்கு தெரியுது, என்சாண்டட்னா ரொம்ப ப்ளசண்ட்டான பிளேஸாக அந்த பிளேஸ் வந்து இருக்குது. As ever beneath a waning moon was haunted by a woman wailing for her demon lover, and from this chasm with ceaseless turmoil seething, as if this earth in fast thick pants were breathing, a mighty fountain momently was forced. இங்கே வந்து இந்த பொயட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து பேனிங் மூனாக இருக்குது, அதாவது மூனில் வந்து இருந்து ரொம்ப வெளிச்சமும் தெரியல, ரொம்ப லைட்டாக தான் இருக்குது, வெளிச்சம் தெரியுது. அந்த டைமில் வந்து ஒரு உமன் வந்து அழுகிற சத்தம் கேட்குது. அவள் வந்து ஒருவேளை அவளோட லவ்வரால் வந்து கைவிடப்பட்ட ஒருத்தியாக கூட இருக்கலாம். அவள் வந்து அழுகிற சத்தம் கேட்குதான். அதை பார்க்கி டர்மாயில் சீத்திங்னா ரொம்ப ஏதோ பேடு வந்து ஏதோ பேட் திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அந்த மாதிரி ஏதோ ஒரு சிம்டம்ஸ் தெரியுது. அது அழுகிறதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப ஃப்ரைட்டனாக இருக்குது, அதாவது பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. அதாவது மைட்டி ஃபவுண்டைன் மொமெண்ட்லி வாஸ் ஃபோர்ஸ்ட். அங்கே உள்ள அந்த ஃபவுண்டெயின்லலாம் அப்படி தண்ணி விழுறது வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக விழுது. அதெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் டெரிபிளாக இருக்குது. amid whose sweet half intermittent burst huge fragments valued like rebounding hail or chaffy grain beneath the thresher flail, and mid these dancing rocks at once and ever it flung up momently the sacred river. அங்கே வந்து மவுண்டெயின், அதாவது ஃபவுண்டெயின்லேருந்து வாட்டர் வேறு அவ்வளோ ஃபோர்ஸாக விழுந்துட்டுருக்கு. அதாவது ஸ்விஃப்ட் ஹாஃப் இன்டர்மீடியட் பர்ஸ்ட்னால் அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அதுக்கு இடையில் அந்த ஃப்ராக்ரன்ஸ் வேறு வந்துகிட்டே இருக்குது, அந்த ஸ்வீட் ஸ்மெல் வேறு வருது. இதில் வந்து இது வந்து எப்படி இருக்குதுன்னா, அது மட்டும் இல்லை, அந்த பிளேஸில் வந்து நிறைய ராக்ஸ்லாம் அப்படி ஷேட்டர் ஆகி கிடக்குது. ராக்ஸ்னால் என்னது, பாறைகள்லாம் அப்படி செதறி கிடக்குது, துண்டு துண்டாக ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி செதறி விழுந்து கிடக்குது. இதை வந்து இந்த பொயட்டை வந்து எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஒரு நெல் அறுவடை பண்ணிவிட்டு அதை வந்து நெல்லை பிரித்து எடுக்கிறதுக்கு அடிப்பாங்கள்ல, அப்போ கிரெயின்ஸ் எல்லாம் அப்படி ஷேட்டர் ஆகி விழும்ல, அந்த மாதிரி இந்த ராக்ஸ் எல்லாம் ஸ்கேட்டர்டு, அதை செதறி போய் கிடக்குது அப்படின்ட்டு இந்த பொயட் வந்து சொல்கிறாங்க. 5 miles meandering with a mazy motion through wood and dale the sacred river ran, then reached the caverns measureless to man and sank in tumult to a lifeless ocean. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த வாட்டர் வந்து அந்த ரிவர்லேருந்து ஒரு கேவ் வழியாக, அந்த கவர்ன்ஸ்னால் அந்த கேவ் வழியாக ஃப்ளோ ஆகி லாஸ்ட்டில் வந்து இந்த ஓஷனில் வந்து மிக்ஸ் ஆகுது. அண்ட் amid this tumult Kubla heard from far ancestral voices professing war. அதாவது இதை எல்லாமே, இந்த சவுண்டு இதெல்லாம் வந்து அந்த குப்லா கானுக்கு வந்து என்ன சொல்கிற மாதிரி இருக்குன்னா, ஏதோ ஒரு டேஞ்சர் வரப்போகுது, ஏதோ ஒரு போர் வந்து வரப்போகுது, அந்த மாதிரி முன்கூட்டியே அவர் வந்து ஃபோர்ஸி பண்ணுற மாதிரி அவருக்கு வந்து தெரியுது. இந்த சுச்சுவேஷன் எல்லாமே பார்க்குறப்ப ஏதோ வார் வரப்போகுது, ஏதோ சம்திங் கோயிங் பேட், அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து வருதான். The shadow of the doom of pleasure floated midway on the waves, where was heard the mingled measure from the fountain and caves. It was a miracle of rare device, a sunny pleasure doom with caves of ice. இந்த ஸ்டான்ஸாவில் வந்து நம்ம பொயட் வந்து அந்த இமேஜினேஷன், அதாவது ஒரு ஃபேண்டஸியை கொண்டு வந்திருப்பாங்க, அவங்களோட கற்பனையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களோட அந்த குப்லா கானோட டூம் வந்து எங்கே இருக்குதுன்னா, டூம்னா அந்த பேலஸில் உள்ள மேலே உள்ள பகுதியை தான் நம்ம வந்து டூம்னு சொல்லுவோம். அது வந்து எதால் ஆகியிருக்குன்னா, கேவ்ஸ் ஆஃப் ஐஸ் தான், ஐஸால் ஆகியிருக்குது, ஐஸால் ஃபில் பண்ணியிருக்குது. அதாவது ஐஸ் டூம் தான் அது, ஐஸால். ஐஸ் வந்து இப்போ சன்னி ப்ளஷரில் வந்து ஐஸ் வந்து இருக்க முடியுமா? எப்படியும் மெல்ட் ஆயிரும். ஐஸ் டூமாக இருந்ததுன்னா அது வந்து மெல்ட் ஆயிரும். ஆனால் அங்கே வந்து மெல்ட் ஆகுற மாதிரியே அந்த பொயட் வந்து சொல்ல மாட்டார். அதாவது அந்த மாதிரி ஒரு மிராக்கிளை வந்து இந்த போயம் வந்து சொல்லலாம். அதாவது அந்த பொயட் வந்து இந்த போயத்தில் அந்த மிராக்கிளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அதாவது ஐஸ் டூம் வந்து ஒரு சன்னி அட்மாஸ்பியரில் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கிறது வந்து ரியலில் வந்து சாத்தியமே கிடையாது. ஸோ பொயட் வந்து அவரோட இமேஜினேஷனில் வந்து இந்த போயத்தில் வந்து கன்வே பண்ணுறாங்க. A damsel with the dulcie fur in a vision once I saw. It was an Abyssinian maid
and on her dulcimer she played singing of Mount Abora. அப்போ வந்து அந்த பொயட் வந்து ஒரு டான்சல்னா ஒரு உமனை பார்க்குறாரு. அந்த உமன் வந்து டல்சீமர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மியூசிக் வந்து வாசிச்சிட்டு இருக்கா. அவள் வந்து ஒரு அபிசீனியன் மெய்டு, அப்படின்னா அபிசீனியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியை வந்து சேர்ந்தவா. அப்போ வந்து அப்படி வாசிச்சிட்டு இருக்கும்போது அதை வந்து எதை பற்றி வாசிக்கிறான்னா மவுண்ட் அபோராவை பற்றி வந்து வாசிக்கிறா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு. Could I revive within me her symphony and song, to such a deep delight would win me, that with music loud and long, I would build the doom in air. இங்கே வந்து இந்த பொயட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் அந்த மாதிரி ஒரு மியூசிக்கை வந்து எனக்கு தெரிஞ்சிருந்துன்னா, எனக்கும் மியூசிக் வந்து ப்ளே பண்ண தெரிஞ்சிருந்தா, அவள் ரொம்ப அழகாக பாடுறா, அந்த மாதிரி எனக்கும் தெரிஞ்சிருந்தேன்னா நானும் அழகாக பாடுவேன். எதை பற்றி பாடுவேன்னு சொல்கிறாரு, இந்த சன்னி டூம் பற்றியும், அந்த அவர் பார்த்த கேவ்ஸ், அந்த குகைகள், அந்த ஃபவுண்டெயினு, இந்த குப்லா கானோட பேலஸ், இதை பற்றிலாம் நான் அழகாக பாடுவேன். எப்படி குப்லா கான் வந்து இங்கே ஒரு பேரடைஸில் வந்து வாழ்கிறாரு, பேரடைஸ்னால் ஒரு ஹெவனில் வந்து ரியல் வேர்ல்டுலே ஒரு ஹெவனில் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் என் பீப்புள் எல்லாருக்கும் வந்து அந்த மியூசிக்கால் நான் சொல்லுவேன், எனக்கு மட்டும் மியூசிக் தெரிஞ்சிருந்தா. அந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டாண்ட்ஸால் சொல்கிறாங்க. I would build the doom in air, that sunny doom, those caves of ice, and all who heard should see them there, and all should cry, beware, beware. His flashing eyes, his floating hair, weave a circle round him thrice, and close your eyes with holy dread, for he on honeydew hath fed and drunk the milk of paradise. இந்த மாதிரி கிங் வந்து இப்போ வந்து இப்போ ஒரு பேரடைஸில் வாழ்கிறாங்க. அங்கே உள்ள கேவ்ஸ், மவுண்டெயின், அப்புறம் எப்படி இவர் பார்த்தது எல்லாம், அந்த அபிசினியன் மெய்டு, அதுக்கப்புறம் அந்த கோஸ்ட் மாதிரி ஒரு வெயிலிங், அந்த க்ரை கேட்டுச்சதில்ல, ஒரு டீமன் லவர் வந்து அபேண்டன் பண்ண ஒரு உமனோட க்ரை, இது எல்லாமே எனக்கு வந்து மியூசிக் தெரிஞ்சிருதுன்னா நானும் பீப்புளுக்கு வந்து கன்வே பண்ணுவேன் என்னோட மியூசிக் மூலமானு சொல்லிட்டு இந்த போயத்தை வந்து முடிக்கிறாரு.